ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் லெக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பவுல் லெக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீ ஜாயிண்ட் கிட்ட அவுட்வேர்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். கால் வந்து உள்பக்கமாக வளையாமல் வெளிப்பக்கமாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இந்த இமேஜில் பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் பவுல் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் டிஃபார்மிட்டி எதுவும் இருந்தால் வரும், இல்லைனா போன் வந்து டீஜெனரேஷன் ஆயிருந்தால் வரும். அப்படியும் இல்லையா, ஷிப் மசில் வந்து டைட்னஸோ இல்லை வீக்னஸோ எதுவும் ஆயிருந்ததுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹிப் மசில் வந்து டைட்டாவோ இல்லை வீக்காவோ இருந்தால் இந்த எக்ஸசைஸ் வந்து அதிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த மாதிரி பவுல் லெக் யாருக்காவது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து எக்ஸசைஸாக பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸசைஸு. இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கணும். அதுவும் லைட்டாக காலை மடக்கிக்கிட்டு படுத்துக்கணும். காலை மடக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு மேலே இருக்கிற காலை அப்படியே சைடில் தூக்கணும், அப்படியே மேலே. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்ல, இதில் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். இதுக்கு பேர் ரொட்டேட் பண்ணுறது. ஓகேவா? ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து காலையே தூக்கக்கூடாது. தொடை வந்து 2 தொடையும் ஒட்டி தான் இருக்கணும். வெறும் பாதம் மட்டும்தான் மேலே போகணும். சரியா? அப்போ தான் இது கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் அடக்டார் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காலை வந்து மடக்கிக்கணும். மடக்கி குத்துக்கால் வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். சைட்லேயே தான் படுத்துக்கிட்டு ஒரு காலை குத்துக்கால் வைக்கிற மாதிரி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு ஒரு கால் முன்னாடி இருக்கணும். அதாவது அடியில் இருக்கிற கால் முன்னாடி இருக்கணும், மேலே இருக்கிற கால் பின்னாடி இருக்கணும். இட்ஸ் லுக் லைக் ஏ 4 ஷேப். 4 மாதிரி இருக்கணும். முன்னாடி இருக்கிற, அதாவது கீழே இருக்கிற கால் வந்து மேலே தூக்கணும். அதாவது இந்தாண்ட குத்துக்கால் வச்சுருக்கோம்ல, அந்த கால் தொடை அளவுக்கு தூக்கணும், நம்ம தூக்குற மாதிரி. இதுவும் 10லேருந்து 15 முறை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 2 காலுக்குமே பண்ணணும். 2 எக்ஸசைஸுமே 2 காலுக்குமே பண்ணணும். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்சி ஃப்ளெக்ஸார் எக்ஸசைஸ். இதுக்கு தெராபேண்ட் அப்படின்ற ஒரு பேண்ட் ஒன்று, ரெசிஸ்டட் பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கோங்க, இல்லைன்னா காலை மடக்கி உக்காந்துக்கணும். சரியா? இல்லை காலை நீட்டி படுத்துக்க கூட செய்யலாம். உங்களோட அந்த பாதத்தில் தெராபேண்ட், அந்த லூப் பேண்டை வந்து கட்டிக்கிட்டு அதை கொண்டு போய் வேறு எங்கேயோ ஆப்போசிட் சைடில் எதுலேயோ ஒன்றுத்தில் கட்டி வச்சுக்கிட்டு அதை இழுக்கணும். அப்படியும் இல்லையா, நான் பண்ணுற மாதிரி பண்ணணும். சரியா? அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக பண்ண முடியும். சரியா? அப்போ தான் அந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? இதுவுமே 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூட்டியல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். இதுவும் நார்மலாக காலை நீட்டி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு உங்களோட ஒரு காலை வந்து குத்துக்கால் மடக்கி வச்சுக்கணும். இன்னொரு காலை தூக்கி அதில் இன்னொரு கால் மேலே ஆப்போசிட் லெக்கில் போட்டுக்கிட்டு இந்த குத்துக்கால் வச்சுருக்கிற காலை வந்து மடக்கணும். மடக்கி இழுக்கும்போது அந்த கால் மேலே போட்டிருக்கோம்ல, அந்த காலோட இடுப்பு பகுதியில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி ஃபீல் கிடைச்சது அப்படின்னா அதுலேருந்து 10லேருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப 3 முறை பண்ணணும் இதே மாதிரியே. சரியா?
அடுத்தது இதே எக்ஸசைஸையே உட்காந்துக்கிட்டு பண்ணுறது. எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சேர் வேணும். சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு நார்மலாக கால் மேலே கால் போட்டுக்கணும். கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நீங்கள் முன்பக்கம் குனியணும். ஓகேவா? குனிஞ்சிங்கனாலும் அந்த இடுப்பு பகுதியில், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா க்ளூட்டியல் ரீஜியனில் இழுக்கிற மாதிரி தெரியும். அப்படி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 10லேருந்து 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். சரியா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரொட்டேஷன் ஹிப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த லூப் பேண்ட் அப்படின்னு சொன்னல, தரா பேண்ட், அந்த பேண்டை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு காலில் வந்து அந்த பாதத்துக்கிட்ட அதை வந்து கட்டிக்கிட்டு நம்ம படுத்துக்கிட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, படுத்துக்கிட்டு பண்ணோம்ல, நம்ம காலை மடக்கிக்கிட்டு வெளிப்பக்கமாக திருப்பணும்ல, அதே மெத்தட் மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பணும், கீழே உள்ள காலை மட்டும். சரியா? ஷிப்பு வந்து தொடை வந்து அதே மாதிரியே தான் பொசிஷன்லேயே இருக்கணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் திரும்ப. சரியா? 10லேருந்து 15 முறை திரும்ப பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்தது அடெக்டார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இந்த அடெக்டார் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நின்றுக்கணும். ஏதாவது டவல் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு 2 காலோட முட்டிக்கு நடுவில் உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே அதை அழுத்திக்கிட்டே கீழே குனிஞ்சி கட்டை விரலை தொடுறதுக்கு ட்ரை பண்ணாலே போதும். ஓகேவா? அந்த நடுவில் இருக்கிற டவலை மட்டும் விட்டுறக்கூடாது, அது ஹோல்ட் பண்ணியே இருக்கணும். சரியா? இதை 5லேருந்து 10 செகண்ட் அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணணும். திரும்ப 3 முறை பண்ணணும். சரியா? இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயன் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவுல் லெக் யாருக்காவது இருக்குது, அதாவது இந்த அவுட்வேர்டாக லெக் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டில் தென் பாய்.